ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவொருவன் யூடியூப் சேனல். வணக்கம் மதுரை மக்களே. வழக்கம் போல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் எக்ஸ்போ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய எக்ஸ்போ போட்டாச்சு இந்த வாரத்தில். ஒன்று ரெண்டு எக்ஸ்போலாம் இருக்குது, அதையுமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம இன்றைக்கி வந்து பில்ட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாகிருச்சு. அதுவும் எல்லா எக்ஸ்போலையும் வந்து இது வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பில்ட் எக்ஸ்போக்கு போயிலே அதுதான் நடந்தது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது. இதில் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிறது மட்டும் இல்லை, நம்ம நம்பருக்கு வந்து ஓடிபிலாம் வேறு வருமா. ஏன்னா எப்போவுமே எக்ஸ்போக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். இதில் ஓடிபி வேறு வருதுன்றது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. வீட்டு நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பரில் ஓடிபி வந்தது வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. நிறையா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகவே நின்றாங்க. மறக்காமல் இப்போ நான் காமிக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். அப்போ தான் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது நம்ம தனிவொருவன் யூடியூப் சேனலோட கியூஆர் கோடு தான். சரி, இப்படி ஒரு டீல் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓவராலாக அவுட்ரு வியூ மட்டும் நான் வந்து பில்ட் எக்ஸ்போவில் எடுத்திருக்கேன். பில்ட் எக்ஸ்போ வந்து வீடு கட்டுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா அங்கே வந்து பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருக்கிறவங்க, உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா நிறுவனமும் வந்து உள்ளே இருக்கும். சரி, நம்ம ஆப்போசிட்டில் வந்து தமுக்கம் கிரவுண்டில் பார்த்தோம்னா இசையோடு ருசியோடு விளையாடுன்னு போட்டிருந்தாங்க. சரி, என்னதான் இசையோடு ருசியோடு விளையாடுறாங்கன்ட்டு சொல்லி பார்க்கலாமேன்னு போயிருந்தேன். சரி, இசையோடு ருசியோடு விளையாடுன்றாங்களே, சரி இதுக்கு போகலான்னு பார்த்தா இதுக்கு வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணுமா. அந்த பிள்ளை உள்ளக்கே விட மாட்டேன்ருச்சு. சரி, நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கே போயாச்சு. இதில் வந்து நம்ம நேமு நம்பர் தான் கொடுக்குறாப்புல இருந்து, மற்றதெல்லாம் வந்து மேண்டரியாக கேட்கல. நேமு நம்பர் மட்டும் மேண்டரியாக கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம மதுரை மாநகராட்சி வழங்கும் உணவு திருவிழா மாதிரி வந்து செட்டப் வச்சுருந்தாங்க. ஆனால் இது ஓகேங்க, இது வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். இதெல்லாம் பார்த்தீங்களா, அப்படியே சாக்லேட் அந்த அப்படியே நல்லா பொங்கி பொங்கி வருது. அப்படியே சாக்லேட் ஃப்ளேவர் வந்து என்னை இழுத்துச்சு. என்னைய வேறு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் சுண்டி சுண்டி இழுத்துச்சு. ஏற்கனவே வந்து நம்ம கோல்டாக இருக்குது, இதில் ஐஸ்கிரீம்லாம் வேறு இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது அந்த சாக்லேட் ஃப்ளேவர்ஸ். அந்த இது பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம டெம்பிள் சிட்டி ஸ்நாக்ஸு, தோசை மேலாலாம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த சாக்லேட் ஃபால் மாதிரி பொங்குது இல்லையா, அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த சாக்லேட் இது வந்து நம்ம சேனலில் பார்த்து ஞாபகம் இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து டெக்கத்லான் ஷோரூம்லேருந்து அவங்களுடைய பிராண்டடில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு சிலது வச்சுருந்தாங்க. இந்த ஏரோஃபிட்டு, அப்புறம் நிறைய திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. மசாஜர்லாம் வந்துருந்தது. இதில் வந்து கிட்ஸுங்க விளையாடுறதுக்கு ஃப்ரீயாக தான் வந்து அலோவ் பண்ணாங்க டெக்கத்லான். இல்லை, மசாஜர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மசாஜர் வந்து நல்லாயிருக்கும். அந்த மசாஜர் எங்கள் வீட்டிலே ஒன்று இருக்குது. அதேமாரி கிட்ஸுங்களுக்கு வந்து ஒரு ட்ராயிங் புக் கொடுத்தாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மசாஜர் தாங்க, இந்த பட்டன் போட்டு வச்சுருக்கீங்கள்ல, அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு எங்கெங்கே பெயின் இருக்கோ அங்கெங்கே நம்ம வந்து கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அது இன்னும் எங்கள் வீட்டில் ஒர்க்கில் தான் இருக்குது. அதுக்கடுத்து உணவு திருவிழா, உணவோடு ருசியோடு விளையாடுனாங்க. விளையாண்டாச்சு. இப்போது உணவோடு நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு பானிபூரி கடை, அப்பளக்கடை, அப்புறம் வந்து ஃபுட்ஸு, குல்ஃபி, இதெல்லாமே வந்து உள்ளே நிறையா வந்து இருந்தது. நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு வெட்டிங் தீம்க்கான ஐடியாவும் கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டால் வந்து உள்ளே இருந்தது. அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இசையோடு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸ்டேஜில் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் ஃபுட் ஸ்டாலில் கூட்டம் இல்லைன்ட்டு இப்போ தெரியுதா? ஏன்னா எல்லோரும் அந்த இசையோடு ஷோவில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபன் பண்ணி கேம்ஸ் மாதிரி அவங்க வந்து கண்டக்ட் பண்ணி வந்து ஹோஸ்ட்டு, வியூவர்ஸ் கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறது எல்லாமே இது பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுட் ஸ்டால்ஸில் அதனால் வந்து கூட்டம் கம்மியாக இருந்திருக்கும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தாங்க. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் நடக்குது. மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஈவினிங் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்குது. அதுக்கடுத்து நம்ம வீவர்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ அந்த ட்ரோன் வச்சு வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து நல்லா இருந்தது. ட்ரோன் ஷாட்டுமே கிட்ஸுங்க வந்து ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்ஸுமே வந்து உள்ளே இருக்குது. ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஃபுட்டியாக இருந்தோம்னா நம்மளுக்கான சாப்பாடு உள்ளே இருக்குது. நிறையா இருக்குது. ஃபுட் ஸ்டால் வந்து அத்தோலாம் வந்து இருந்தது. எத்தனை பேருக்கு அத்தோ பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அத்தோ பிடிக்கும். ஃபில்டர் காஃபி, பாதாம் பால்லாம் பிடிக்கும்னாலும் சொல்லுங்கள். நான் சொன்னேன் அந்த வெட்டிங் தீம், அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டால் தான் வந்து இது. அவங்க வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஸ்டாலில் அவங்கள்ட்ட என்னென்ன இருக்குன்றது ஸ்டாலில் வந்து வச்சுருக்குறாங்க.
மற்ற கிட்ஸுங்களுக்கான கேம் வந்து ப்ரைஸ் கொடுத்து தாங்க இது பண்ணி விளையாடணும். 60 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த நான் சொன்னேன் இல்லையா இசையோடு, அந்த இசையோடு நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து பார்த்துட்ருக்குறாங்க வியூவர்ஸ் வந்து. நானும் ஜூம் பண்ணி அந்த ட்ரோனை தான் எடுக்கலான்னு பார்த்தேன். அந்த ட்ரோன் என்னடானா இங்கிட்டும் அங்கிட்டும் போய்கிட்டே இருந்தது. அதனால் வந்து ஜூமிங்கில் வந்து எனக்கு வந்து தெரியல. ட்ரோனே வந்து நம்ம கிட்ஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இசையை ரசித்து நல்லா காத்தோட்டமாக வந்து என்ஜாய் பண்ணனா. லாஸ்ட் இயர் வந்து வேறு ஒரு ஃபுட் எக்ஸ்போ இருந்தது. அதுவுமே இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம தனியொரு யூடியூப் சேனலில் லாஸ்ட் இயர் உள்ளது அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த ஃபுட் எக்ஸ்போக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வந்து மழை வந்து நிறைய தடவை வந்து மழை தான் வந்துகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு அதுவுமே ஞாபகம் வந்தது. மழை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா கிளைமேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால, வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுதுன்றதுனால. அதுக்கடுத்து சீ ஃபுட் வந்து இருந்ததுங்க. மீன், எறா இதெல்லாம் வந்து அப்படியே மசாலா தடவி சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்படியே மீன் எறாவெல்லாம் பார்க்க ஆசையாக இருந்தது. என்னுடைய ஃபேவரட் ஷாப் அத்தோ ஷாப்பு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பர்மீஸ் ஃபுட்டில். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து. கிளைமேட் வந்து ரொம்ப வெக்கையாகவும் இல்லாமல் குளுகுளுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு நல்ல கிளைமேட்டில் இருந்தது. அதுக்கடுத்து இரானி டீ வந்து இருந்தது. இரானி டீ சமோசா வந்து வச்சுருந்தாங்க. இல்லை நான் வந்து சமோசா வந்து டேஸ்ட் பார்த்தேன். ஒரு ஆனியன் சமோசா தான் டேஸ்ட் பார்த்தேன். அது நல்லா இருந்தது. நிறைய இது அடுத்தடுத்து ஸ்டால்ஸ் வந்து இருந்தது. கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்து சாமி ஸ்டாச்சுலாம் வந்து வச்சுருந்தாங்க. 50, 100 அந்த மாதிரி ரேஞ்சுக்குமே வந்து வச்சுருந்தாங்க. அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டென்சில்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. வாசலில் நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டென்சில்ஸுமே வந்து இருந்தது இவங்கள்கிட்ட. சாமி ஸ்டாச்சுவில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங் 50லேருந்து ஆகுது ப்ரைஸ் வந்து. நீங்கள் இந்த எக்ஸ்போவில் இவங்க ஸ்டால் விசிட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு சில ஸ்டால்ஸ் வந்து எம்டியாக இருந்தது. அது வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபுட்ஸை எதிர்பார்த்து போனீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓரளவுக்கு உள்ளே வந்து ஃப்ரீ என்ட்ரிலாம் இருக்குது. கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு டெக்கத்லான் ப்ராடக்ட்ஸில் அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க ஃப்ரீயாக. மற்றது வந்து நம்ம சார்ஜ் பண்ணி தான் வந்து விளையாட வைக்கிற மாதிரி இருக்கும். மியூசிக் கேட்டுகிட்டே வந்து விளையாடுறது வந்து நல்லாயிருக்கும். மியூசிக் கேட்டுகிட்டே நல்லா வந்து என்டர்டெயின்மெண்ட் ஷோ வந்து பார்த்துட்டு விளையாடுறது சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே ஹிமாலயா ப்ராடக்ட்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து நீங்கள் ஸ்டாலில் எக்ஸ்போவில் வந்து 25%, 20%, 10%ன்ட்டு ஆஃபர் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து 2, 3 நம்ம பை பண்ணையெல்லாம் வந்து அந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நார்மலாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு 10%லேருந்தே டிஸ்கவுண்ட் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த எக்ஸ்போவில் வந்து விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. வெளியிலையுமே குட்டி குட்டி கடை அழகாக இருந்தது. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன்.